நேரிலே இன்றைக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 39 சைஸில் நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும், துணியை நல்லா அயன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பக்கத்தை எதிர்ப்புறத்தில் வைக்கணும், பாருங்கள், எதிர்ப்புறத்தில் வைக்கணும். மடிப்பு உங்களோட பக்கத்தில் வைக்கணும், சரியா? இப்போ நம்ம முதல்ல செய்ய வேண்டிய வேலை, முதல்ல நேர்கோடு போடணும். என்ன முதல்ல பாருங்கள், இந்த துணி இங்கே பாருங்கள் மேலே கீழேயும் இருக்கும். அப்போ இந்த நேருக்கு நம்ம ஒரு கோடு போடணும், சரியா? கோடு போட்டாச்சு, போட்டுருக்கேன். இதுக்கு பிறகு நான் ஒரு அரை இன்ச்சு தான் இதில் விட போகிறேன். இது ஒரு லைனிங் ப்ளவுஸு. அது எனக்கு செட் ஆகாமல் தெரியலை, என்னென்னா எம்ப்ராய்டிங் பண்ணி கொண்டு வந்துருக்குறாங்க ஆரி ஒர்க். அது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதனால் அதுக்கு நான் காட்டல, ப்ளவுஸில் காட்டுறேன் பாருங்கள். லைனிங் ஒர்க்கோட காட்டுறேன். அது செட் ஆகிடுச்சுன்னா நான் போட்டு கொட்டிட்டு உங்களுக்கு தைக்காப்புலாம் காட்டுறேன், சரியா? இப்போ பாருங்கள், ஒரு இன்ச்சில் ஒரு கோடு போட்டுட்டேன்னு, அரை இன்ச்சில் ஒரு கோடு போட்டுட்டு, இப்போ சட்டையிட்ட உயரம், இந்த பிள்ளைங்க சட்டையிட்ட உயரம் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு. இப்போ 14ன்னா நம்ம எத்தனை வைக்கணும், 14 ஏன்னா அந்த மேலுக்கு தோல் மூட்டாங்கலாம் இங்கே இருக்குது. அதனால் 14 வைக்கணும். 14 எடுத்துட்டு 14 ஏன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு வச்சுட்டு நம்ம இன்னொரு கோடு போட்டுக்கொள்ளணும். கோடு போட்டுட்டோம். கோடு போட்டுட்டு இது நம்ம தோல் அகலம் எடுக்கணும். தோல் அகலம் பாருங்க, இதுக்கு 14 இன்ச்சு. 14 இன்ச்சுன்னா டீப் நெக்குன்றதுல நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு இன்ச்சு கழிச்சிட்டு 6 இன்ச்சு வைக்க போகிறோம். 14 2 இன்ச்சு 7 1 குறைக்க 6 வச்சுட்டு இங்கேயும் ஒரு 6 இன்ச்சு மார்க் பண்ண போகிறோம். நீங்கள் இதை பார்த்து இப்படியே மார்க் பண்ணிக்கொள்ளுங்க வடிவா. அதுக்கு பிறகு இதிலேருந்து ஒரு 5.5 இன்ச்சு எடுக்கிறேன். இது அளவில்லை, ஆமோல் சின்னதாக இருந்தால் இந்த கோட்டை நம்ம கீழே வைக்குவோம், ஆமோல் பெருசாக இருந்தால் இந்த கோட்டை நம்ம மேலே ஏற்றுவோம். ஏன்னா இப்போ 5.5 உள்ளதை 5 ஆக்கலாம், இங்கே 5.5 உள்ளதை 6 ஆக்கலாம், சரி? அதுவும் கூட இதை பொறுத்தது, ஆமோல் எடுக்கிற அளவை பொறுத்தது, சரி? எடுத்தாச்சு. இப்போ இதோட அளவு 39. 39ண்டா 9.75 வருது, சரியா? 9.75 மார்க் பண்ணிக்கலாங்க. மார்க் பண்ணிவிட்டு இடுப்பு அளவு 29 வருது. 29ண்டா 7.25. இதை செய்ய முன்னே நீங்கள் இந்த கணக்கு எல்லாம் பிரித்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு எடுங்க, இல்லாட்டா இதாக வரும், சரியா? இப்போ இது 7.25 எடுத்துட்டு இது 9.75 எடுத்துருக்குறேன்னு. இப்போ நான் 1 இன்ச்சு தான் தையல் வாசி கூட போகிறேன். ஒரு இன்ச்சு தையல் வாசி விட்டுட்டேன். இப்போ நாங்கள் கை வளைவு எடுக்கக்குள்ள நீங்கள் இப்படி எடுத்துக்கணும். இந்த பாருங்க 5.5 இருக்குது. அப்போ 5.5 இருந்ததுன்னா 2.75. இங்கேருந்து நீங்கள் இந்த கை வளைவை இப்படி எடுத்துக்கலாமே. பாருங்கள், இப்படியும் வச்சு எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி போனவங்களுக்கு இதை பாருங்கள், இப்படி இது கடையில் விற்கிது. அதனால் இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு கூடிய எடுக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு சரியாக வந்திருக்கா இங்கே. இப்போ எங்களுக்கு வரைஞ்சி பழகி போச்சு. அதனால நாங்கள் வரைகிறது சரியாக வரும். இப்போ உங்களுக்கு தெரியாதாக்கா இப்படி ஒன்று வாங்கிக்கலாங்க, சரியா? வாங்கி வச்சுக்கணுங்க. இப்போ கை வரைஞ்சிட்டேன். இப்போ கழுத்து எனக்கு 2 தான் எடுக்க போகிறேன். ஏன்னா நாங்கள் அந்த ஆரி ஒர்க் இந்த கழுத்துக்கு வச்சு தான் நாங்கள் இதண்ட போகிறோம். அதனால நான் இப்போ கழுத்து மார்க் பண்ணலை, உயரமும் நான் மார்க் பண்ணலை, சரியா? அவருடைய கழுத்தில் இறக்கம் 8 இன்ச்சு தான் எடுத்துருக்குறாங்க. நான் அதை செட் பண்ணக்குள்ள தான் இதை செட் பண்ணலை. இப்போ கழுத்து நான் பட்டல, சரி?
ஓகே. அப்போ இப்போ வந்து உடம்பு வந்து 39, இடுப்பு வந்து 29. சரியா? இப்போ இதில் நம்ம 3 இன்ச்சு கோடு ஒன்று போட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இதை வச்சு தான் நம்ம ப்ரா பட்டி வெட்டுவோம். என்ன? அப்போ அதுக்கு ஒரு 3 இன்ச்சில் ஒரு கோடு ஒன்று போட்டுக்கொள்ளுவோம். சரியா? இப்போ இதை வெட்டிக்கோங்க. வெட்டமுன்னா நம்ம ஆமூல அளந்து பார்க்கல வெட்டிட்டு 15 7 முக்கால் வேணுமே. இந்த பாருங்க சரியா 7 முக்கால் வந்துட்டுது. இந்த அளவுக்கு எப்பயும் நீங்கள் அளந்து பார்த்துட்டு வெட்டுங்க. எப்பயும் வெட்டக்குள்ளே பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கோடு தெரியணும்னா இந்த கோட்டுக்கு உள்ளுக்கு வெட்டக்கூடாது. நீங்கள் வெட்டின துணியில் பாருங்க, இந்த கழிவு துணியில் கோடு தெரியல, இதில் கோடு தெரியுது. இதை கவனமாக வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து இதில் ஒரு கட்டமாக கொண்டு போட்டுக்கொள்ளுங்க. எப்பயும் மேல் பக்கம் 2.5 இருந்தால் தான் நீங்கள் தைக்கக்குள்ளே இன்னொரு 2 சென்டிமீட்டர் கூட கீழே கொண்டுனா நீங்கள் எவ்வளோ அகலமும் வச்சுக்கொள்ளாமல் அதை மனதில் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ கை வெட்ட போகிறோங்க. கைவெட்டக்குள்ளே இங்கே பாருங்க துணி கோணம் பண்ணதாக தான் இருக்குது. அப்போ அதுக்கு நம்ம நேர் போட்டுக்கொள்ளுவோம். நம்ம நல்லா சுருக்கு இல்லாமல் எடுத்துக்கொள்ளுவாங்க துணியை. இதில் வந்து 1/2 இன்ச்சு கைக்கு எல்லாம் நாங்கள் அடித்து தான் திரட்ட போகிறோம். 6 இருக்கிறபடியா பண்ணியாச்சு. இப்போ வந்து கையின் நீளம் வந்து 10.5 நம்ம 11 இன்ச்சு எடுக்கணும்னா 11 இன்ச்சு எடுத்துட்டோம். இப்போ அவரை இது வந்து 15.5 2 பிரித்தா 7 முக்கால் வருது. அப்போ நம்ம 6 முக்கால் எடுக்கணும். இந்த கையை 15 2 பிரித்தா 7 முக்கால். 7 முக்கால்லேருந்து 1 கழிச்சா 6 முக்கால். 6 முக்காலுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கோடு வந்து போட்டுக்கொள்ளுங்க. கோடு போட்டுட்டு இப்போ இதில் இருந்து அவட 7 முக்கால் அளவை இங்கே மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து 2 இன்ச்சு எடுத்துக்கொண்டு இதையும் இணைச்சிட்டு வளைவை இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதில் இருந்து ஒரு முன் கை சுற்றளவு 11 5.5 நான் லைனிங் என்றபடியாக 5 முக்கால் வைக்கிறேன்னு வச்சுட்டு இப்போ இதையும் இணைங்க. இது ரெண்டையும் இணைச்சிட்டு அடுத்தது இதை கொண்டு வந்து இப்படியே முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், இந்த கையை வச்சு பார்க்கணும் இது நேராக இருக்காங்க. எப்பயும் இதுதான் முக்கியமாக. இங்கே பாருங்க, இந்த கோட்டோடு இப்படி வச்சுட்டு பாருங்க, அடிமட்டம் வைக்க சரி நேராக இருக்குது. இது வந்து இப்போ இப்படி இருந்ததுன்னா இது தவறு பாருங்க. இப்போ இப்படி இருந்ததுன்னா இது தவறான பொசிஷன். இங்கே இப்படி இருந்த பாருங்க, இங்கே வந்து இப்படி வருது, அப்படி வரக்கூடாது. இந்த கோட்டோட வச்சு பார்க்கக்குள்ள
இந்த கோட்டோட இப்படி வந்தால் இந்த அடிமட்டத்தை வச்சு பார்க்கக்கூட நேராக இருக்கணும். அப்போ தான் இந்த இடத்துல அந்த அந்த சுருக்கு நிற்காமல் அந்த பொக்க மாதிரி இல்லாமல் வரும் நேராக. சரியா? அப்படி இருந்ததுன்னா இதில் ஒரு இது வரும். அப்போ இப்படி வச்சு பார்த்துக்கணும். இப்போ பார்த்துட்டு இந்த கை சரியாக இருக்கான்னு பார்க்கணும். இது பாருங்க சரியான அளவில் சரியாக வந்திருக்கு. அப்போ இது சரியான அளவு. சரியா? அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்யணும், முன் பக்கத்துக்கு இதிலேருந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்லாண்டோட இப்படி ஒரு ஸ்லாண்ட் இதோட நிற்கணும். இதுக்கு கீழே போகக்கூடாது. வேணும்னா இதுலேருந்து இந்த சென்டரில் நீங்கள் அரேஞ்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ 6 இன்ச் இருக்குண்டா 6 இருக்குது, 6 இருக்குண்டா அப்போ 3.25. இந்த பாருங்கள் 3.25. இதுலேருந்து பாருங்கள் சரியாக அரேஞ்சு தான் நான் எடுத்துருப்பேன். அதை எங்களுக்கு பழகிட்டு பாருங்கள் சரியாக அரேஞ்சு அந்த அரேஞ்சு எடுத்துட்டு அப்படியே வளைச்சி விட்டிங்கன்னா சரி. ஆனால் இந்த வளைவு வந்து இதோட தான் நிற்கணும். இதோடு நிற்கும் ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சுக்கு மேலே அதுக்கு கீழே போயிடக்கூடாது. போனால் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். சரியா? இதை இதையும் பற்றி சொல்லுவோம். இப்போ இந்த துணியை பாருங்க 17 இன்ச்சு வந்திருந்ததுன்னா நீங்கள் கீழே கூட ஜாயின் போட வேண்டி வந்திருக்கும். ஏன்னா இது 34 33 இன்ச்சில் தான் இந்த லைனிங் துணி வரும். இப்போ அது இவங்க வந்து 15 கிலோ பாருங்க இங்கே குளத்தோடு இருக்குது. இப்போ 16 வந்தால் நீங்கள் கீழ் பக்கத்துக்கு ஒரு துண்டை ஜாயின் போட்டு போடுங்க. சரியா? திரும்ப சொல்கிறோம் என்னென்னா இந்த கோடு தெரியணும்னு நீங்கள் வெட்டுற உங்களோட துணியில் இந்த கோடு தெரியணும்னு. அதுக்கு பிறகு இந்த கட் மார்க் போட்டுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு பிரித்து வச்சுட்டு இதில் கட் மார்க் போட்டுக்கொள்ளணும். சரியா? இப்போ கை இதெல்லாம் முடிஞ்சுது.